என்ன யாரும் ஏமாத்த முடியாது. விஷயம் வேற ஏதோ இருக்கு. நம்ம கிட்ட எதையோ மறைக்கிறாங்க. எனக்கு என்னமோ தனசேகரோட மனநிலை சரியில்லாத மாதிரி தோணுது. அதனாலதான் அவன் எதோ உளறிட்டு இருக்கான். நேத்து தான் நம்ம ராம பாத்திருக்கான், அதுக்குள்ள மறந்துட்டான். ஒருவேளை அவருக்கு வயசானதுனால மறதி வர்றது சகஜம் தானே? வயச பத்தி ஏன் சொல்ற? அவன் என்னை விட 4 வயசு சின்னவன். என்ன விடு. நம்ம ஹரியனாக்கு என்ன வயசாச்சு? அவர் ஒரு நாள் கூட இந்த மாதிரி நடந்துகிட்டதே கிடையாதே. நாம நினைக்கிற அளவுக்கு இந்த விஷயம் சாதாரணமானதில்ல. அதை தெரிஞ்சுக்குங்க. எனக்கு என்னமோ தனசேகருக்கு மூளை குழம்பி இருக்குமோன்னு தோணுது. ஆனா அவரை நான் வழியில பார்த்தப்போ என்கிட்ட அவர் நல்லா தானே பேசினாரு. எங்க வீட்டை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் விசாரிச்சாரு. எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. அப்ப நான் போய் சொல்றேனா? அன்னைக்கு பார்த்தல எப்படி கத்துனான்னு. அத்தனை வருஷம் வீட்டு வேலை பாக்குற அவங்க மேலே திருட்டு பழிய சுமத்திட்டாவ. பட்டணத்து ஆளுங்க கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. அண்ணன் சொல்றது சரிதான். எனக்கு என்னவோ தனசேகரனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு தோணுது. பேய் ஏதாவது பிடிச்சிருக்குமோ? அப்படி கூட இருக்கலாம். பேய் உடம்புல இருந்தா கூட சில பேர் இப்படிதான் நடந்துப்பாங்க. சரி, அவனுக்கு பட்டணத்து பேய் பிடிச்சிருக்குமா இல்ல கிராமத்து பேய் பிடிச்சிருக்குமா? ராஜா, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா உனக்கு? என் தம்பியை பத்தி இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்க. நீ கூட பிறந்தவனா இல்லைனாலும் உன்னை அப்படித்தானே பாத்துக்கிட்டோம். அதுக்கு நன்றி கடனா அது. யாரும் இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் பின்னாடி பேசுறதே உனக்கு பழக்கமா போச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாத்தையும் ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா இன்னைக்கு வரம்பு மீறி ரொம்ப அதிகமாவே பேசிட்டேன். அப்படி என்ன பெருசா பேசிட்டேன்? எது உண்மையோ அதைத்தானே நான் பேசிட்டு இருந்தேன். இப்ப நான் பேசாம இருந்தா மட்டும் என்ன ஆயிரப்போகுது? இன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கண்ணால பாத்துருக்காங்க, காதால கேட்டிருக்காங்க. தனசேகரோட மனநிலை சரியில்லைன்னு இந்த ஊர்க்காரங்களே சொல்றாங்க. என்னையா பேசாம இருக்கீங்க? நீங்களே சொல்லுங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மைதானே? எனக்கு எல்லாம் தெரியும் பட்டணத்துல என்ன நடந்திருக்குன்னு. இங்க பாருங்க, வயசான உடனே அவங்கள பாரமா நினைச்சு பட்டணத்துல யாரும் வீட்டுக்குள்ள வச்சுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் அவங்களை எங்கேயாவது அனுப்பி விட்டுருவாங்க. ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்த என் தம்பி ராஜசேகர் அப்படி, கார்த்திக் அப்படின்னு இந்த மாதிரி குடும்ப அமைய நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்ன. இப்ப என்னாச்சு? அடிச்சு துரத்திட்டாங்கல்ல. எனக்கு என்னமோ நீ பண்ற தொல்லைய தாங்க முடியாம தான் அவங்க துரத்தி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ இந்த கிராமத்தை விட்டுட்டு போய் எவ்வளவு வருஷம் ஆச்சு? என்னைக்கோ ஒரு நாள் வருவ, அதுவும் இந்த கிராமத்துல விசேஷம் இருந்தா. இப்ப எப்படி திடீர்னு இங்கேயே இருக்கலாம்னு வந்திருக்க? வீட்டுல அடிச்சு துரத்துன உடனே இருக்க இடம் இல்லாம வந்துட்டியா? இந்த மனநல பாதிக்கப்பட்டவன முதல்ல இங்க இருந்து அனுப்பி விடுங்க. இல்லனா இன்னைக்கு திருட்டு பழி போட்டவன் நாளைக்கு என்ன வேணாலும் செய்வான். போது, நிறுத்துங்க. எங்க பெரியப்பாவை பத்தி தப்பா பேசுறத என்னால கேட்க முடியாது. இல்லனா இன்னைக்கே இந்த ஒட்டு உறவு எல்லாத்தையும் உதறி தள்ளிடுவேன். பெரியப்பா, செல்லக்குட்டி, இவங்க பேசுறது எல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க பெரியப்பா. அதான் நான் வந்துட்டேன்ல. கார்த்திக்,